சிந்திக்கலாம் வாங்க. இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பூம்பாவைக்கோ வயது 7 ஆகியது. தன் வயதொத்த அந்த தோழியருடன் கழங்கு, பந்து போன்ற விளையாட்டை எல்லாம் அவருடைய கன்னி மாடத்திலே விளையாடி மகிழ்ந்து இருப்பாள். அதே போல தேவையான கல்வி கேள்விகளுக்கெல்லாம் அவருடைய ஆசிரியரிடம் பாடம் கேட்டும் வளர்ந்து வந்தாள். வீட்டிலே இருக்கின்ற அந்த சுவாமி சிலைகளுக்கு எப்பொழுதும் தன்னுடைய கரத்தால் பூவை கட்டி போடுகின்ற வழக்கத்தை அவள் மேற்கொண்டிருந்தாள். அப்படி ஒரு நாள் முல்லைப்பூவினை கொய்வதற்காக தோட்டத்திற்கு பின்பே சென்றார். அந்த அடர்ந்த முல்லை கொடியிலே பூ பறித்து கொண்டிருந்த பொழுது அவருடைய கரத்தை முள் போன்று ஏதோ கீறியது போல் உணர்ந்தார். பார்த்தால் கருநாகம் ஒன்று இவருடைய கரத்தினை பற்களால் பதித்து விட்டு போய்கொண்டிருந்தது. இவள் ஆ என்று கத்தினாள். தோழியர்கள் வந்து பார்த்தால் பாம்பு இவள் கரத்தை பற்றி கடித்து விட்டு சென்றிருக்கிறது. இவருடைய வீட்டில் இருக்கின்ற வேலைக்காரெல்லாம் ஓடி வந்து குழந்தையை வாரி தூக்கி கொண்டு சென்றார்கள். அதற்குள் வைத்தியர்கள் எல்லாம் வந்தார்கள். பல்வேறு மந்திரங்களை எல்லாம் அவர்கள் செய்து அந்த விடத்தை இறக்க பார்த்தார்கள். ஒரு பக்கம் வேதத்தினால் மந்திரத்தினால் இறக்குவதும், ஒரு பக்கம் அதை கடிதடத்தினால் செய்த பல்வேறு யாகங்களினாலும் மந்திரங்களாலும் வேதங்களினாலும் செய்வதற்காகவும், மற்ற வைத்தியர்களாலும் பல்வேறு விஷமுறிவுகளை கொடுத்தும் எப்படியோ அந்த குழந்தையினுடைய விஷத்தை இறப்பதற்காக பாடுபட்டு கொண்டிருந்தார்கள். இவரும் தன் குழந்தையை காப்பவருக்கு என் சொத்தெல்லாம் தருகிறேன் என்று பறையும் அறிவித்தார். ஆனால் யாராலும் அவருடைய குழந்தையை காப்பாற்றப்பட முடியவில்லை என்பதுதான் அங்கு உண்மையாக இருந்தது. இவருடைய செல்வங்கள் எத்தனை இருந்தும் கூட யாராலும் அந்த குழந்தை காப்பாற்றப்படாமல் அவள் தலையெடுத்து அல்லது அவளுடைய விதி என்பதை இறைவன் முடித்து வைத்தான் என்பதை சுற்றத்தினர் அவரிடம் பக்குவமாக கூறினர். பிறந்தவர் ஒரு நாள் இறக்கத்தானே செய்ய வேண்டும். நம்முடைய செல்வ குழந்தையினுடைய விதி முடிந்து விட்டது, வேண்டுவன செய்யுங்கள் என்று கூறி சுற்றத்தார் அவருக்கு உரிய செயல்பாடுகளை செய்வதற்கு அறிவுறுத்தினர். அவரும் மனசை கல்லாக்கி கொண்டு, நான் இந்த குழந்தையை அந்த திருஞான சம்பந்த பெருமானுக்குத்தான் மணமுடிக்க வேண்டும் என்கின்ற ஆசையில் வளர்த்து வந்தேன். அந்த காளியர் தலைவனுக்கே என்னுடைய மகள் உரித்தானவள். ஆனால் இன்றோ இறந்து பட்டனள். ஆனாலும் அவருக்காகவே படைக்கப்பட்ட இப்பெண்ணை நான் அவருக்காகவே எடுத்து வைப்பேன் என்று கூறி தன்னுடைய பூம்பாவையினுடைய இறுதி சடங்கினை உற்றார்கள் உறவினரோடு சென்று செய்து அந்த பெண்ணை ஈமத்தீயில் எரித்து அந்த சாம்பலையும் எலும்புகளையெல்லாம் சேகரித்து புதிய மண்பாண்டத்திலே கொண்டு வந்தார் வீட்டிற்கு. அந்த மண்பாண்டத்தினுடைய மூடியினை வாய்ப்பகுதியை புதிய மஞ்சள் துணியால் கட்டிவிட்டு அவள் எங்கு அமர்ந்திருப்பாளோ அந்த கன்னி மாடத்தினுடைய பகுதியிலே சென்று வைத்து அவள் என்னென்ன அணிகளெல்லாம் அணிந்து கொண்டிருப்பாளோ, என்னென்ன ஆடைகளெல்லாம் அணிந்திருப்பாளோ அதையெல்லாம் அந்த புது பானைக்கு கொண்டு வந்து, அதாவது எலும்பும் சாம்பலும் சேமித்து வைத்திருந்த அந்த பானைக்கு அவள் அணிந்திருந்த நகைகளையும் அவள் சூடியிருக்கின்ற அணிகலன்களையும் அவளுடைய ஆடைகளையும் கொண்டு வந்து சார்த்தி அவளுக்கு படையலிட்டு, பால் சோறு படையலிட்டு உண்ண செய்தார். உண்ணும்படியாக மனதிலே வரித்து கொண்டார். அவளுடைய சாம்பலும் அவருடைய எலும்பும் தானே அங்கே இருக்கிறது. ஆனால் பெற்ற தகப்பனருக்கு தன் மகள் இன்னும் உயிரோடு இருக்கிறாள் என்று அந்த குழந்தையை தினசரி என்ன உண்ணுமோ அதை படையிட்டார்.
தினசரி விதவிதமாக அந்த குழந்தைக்கு தேவையான அணிகலன்களை மாற்றி மாற்றி அணிவித்து கொண்டு வந்தார். இப்படியாக 5 ஆண்டுகள் ஓடினர். ஆண்டுகள் 5 கடந்ததும் திரு ஒற்றியூருக்கு காழி மாநகர் தலைவன் திரு ஞான சம்பந்த பெருமான் வந்திருக்கிறார் என்கின்ற செய்தியை அவர் அறிந்தார். அவர் திருவொற்றியூரிலே காழி மாநகர் பெருமான் திருஞான சம்பந்தர் வந்திருக்கிறார் என்ற செய்தியை அறிந்ததும் மகிழ்ச்சி மிகவும் மேலிட அந்த திருவொற்றியூரிலிருந்து திரு மயிலாதுரி வரை ஏறக்குறைய 16 மைல்களுக்கு அந்த நடைபாதைகளுக்கு காவணம் அமைத்தார். பசிய சோலைகளுடன் கூடிய தென்னை, கமுகு போன்ற மரங்களை எல்லாம், வாழை மரங்களை எல்லாம் இரு மருங்கிலும் நட்டு, விதானம் போல பல்வேறு கொடிகளை எல்லாம் பரப்பிவிட்டு, சிறிது கூட வெயிலினுடைய தாக்கம், கதிரவனுடைய தாக்கம் ஊடுருவாதபடி அந்த காவணம் என்கின்ற பூம்பந்தலை அமைத்தார். அவர் நடந்து வருகின்ற, அவருடைய நடந்து வருவது அவரல்ல, அவர் சிவிகையில் வந்தாலும் அவரை சுமந்து வருகின்ற அடியவர்களும் அவருடன் பின்தொடர்பவர்களும் எவ்வித கதிரவனுடைய தாக்கமும் இல்லாமல் பயணித்து வர வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய எண்ணத்திலே அந்த 16 மைல்களும் காவணம் அமைத்து ஒரு குளிர்ந்த சோலை போல இருமருங்கிலும் செய்து அவரை வரவேற்பதற்காக இவர் திரு ஒற்றியூருக்கு சென்றார். திரு ஒற்றியூருக்கு செல்லும் பொழுது இவரை காண்பதற்காகவும் திரு மயிலாபுரியில் இருக்கின்ற கபாலீஸ்வரரை வணங்கி பார்வதி தேவியை தரிசிக்க எண்ணம் கொண்டு நம்முடைய திருஞான சம்பந்தர் பெருமானும் வந்து கொண்டிருக்கின்றார்.